Hi friends, நம்மளோட சேனல்ல காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்காக டிகிரி லெவல் ஜுவாலஜி ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கோம். பிஜிடிஆர்பி நியூ சிலபஸ்ல இருந்து யூனிட் 10 பயோஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சீரீஸ் பார்த்துட்டு இருக்கோம். பயோஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரெக்ரெஷன். இதுக்கு முந்தின டாபிக் காரலேஷன் பார்த்தோம். காரலேஷனோட ஒரு கனெக்டிவான ஒரு டாபிக் தான் ரெக்ரெஷன். காரலேஷன்ல ஒரு ரெண்டு வேரியபிள் இருக்கு அப்படின்னா அதுக்கு இடையில என்ன ரிலேஷன்ஷிப் இருக்கு, ஒன்னு சார்ந்து இருக்கா, டிபெண்டா இருக்கா, இல்ல எந்த ஒரு இண்டிபெண்டா இருக்கா, இது ஒன்னோட ஒண்ணு சாராம இருக்கா, ஒன்னோட ஒண்ணு இண்டிபெண்டா இருக்கான்றது தான் நம்ம காரலேஷன்ல பார்த்தோம். பாசிட்டிவ் காரலேஷன் பார்த்தோம், நெகட்டிவ் காரலேஷன் பார்த்தோம். அது புரிஞ்சாதான் உங்களுக்கு ரெக்ரெஷன் புரியும். பிகாஸ் காரலேஷனை வச்சுதான் ரெக்ரெஷன்றது நம்ம டிரா பண்ணுவோம். ரெக்ரெஷன்றது கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன்ல நம்ம போட்டு பார்க்கலாம். ரெக்ரெஷன் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி, ரெண்டு வேரியபிளுக்கு இடையில எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி. அப்ப ரெக்ரெஷன் அப்படின்றத கொஸ்டின் பேப்பர்ல எப்படி எதிர்பார்க்கலாம் அப்படின்னா, காரலேஷன் வந்து ரிலேஷன்ஷிப் பிட்வீன் டூ வேரியபிள், ரெக்ரெஷன் வந்து ஆவரேஜ் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் டூ வேரியபிள். ஏன்னா அதே காரலேஷனை நம்ம கிராஃப்ல போடும்போது அந்த ஒரு எக்ஸ் வேரியபிளோ இல்லை ஒய் வேரியபிளோ அதோட ஆவரேஜை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். அப்ப ரெக்ரெஷன் வந்து இதுவும் ஒரு ரிலேஷன்ஷிப் பிட்வீன் டூ வேரியபிள் தான். ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை கவனிங்க, முக்கியமான வார்த்தை, ஆவரேஜ் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் டூ ஆர் மோர் வேரியபிள். இதான் வந்து ரெக்ரெஷன். கொடுத்துருக்க டேட்டாவை நம்ம வந்து ரெக்ரெஷன் லைன் வந்து டிரா பண்ணி பார்க்கணும். நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் நிறைய கிராஃப் போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் ரெக்ரெஷன் உங்களுக்கு புரிதல் ஏற்படணும் அப்படின்றதுக்காக தான் நான் வந்து கிராஃப்லாம் போட்டிருக்கேன். மற்றபடி நம்மளோட கொஷின் பேப்பரில் எப்படி வரும், என்ன மாதிரி ஆன்சர் பண்ணணும் அப்படின்றத லாஸ்ட் ஸ்லைடில் போட்டிருக்கேன். ஒருவேளை நீங்கள் இந்த வீடியோவை ரிவிஷன் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கிராஃப்ல எல்லாம் ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டாம், கடைசியில் இருக்க சம்மரியை மட்டும் பார்த்துக்கோங்க. ஒருவேளை நீங்கள் வந்து ரெக்ரெஷனா என்னன்னு புரிஞ்சு படிக்கணும் அப்படின்னா ஒவ்வொரு கிராஃபையும் நீங்கள் பாருங்க, ஈஸியாக புரிஞ்சிடும். ஸோ ரெக்ரெஷன் அப்படின்றது ஏதாவது ஒரு டூ வேரியபிள் அல்லது அதுக்கும் மேற்பட்ட வேரியபிளாக கூட இருக்கலாம். ஒன்றை வந்து எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம், ஒன்று ஒய்ன்னு எடுத்துக்கிறோம். ஏன்னா மேக்ஸிமம் நம்ம கிராஃப்ல டிரா பண்ணும்போது எக்ஸ் ஆக்சிஸ்ல ஒரு வேரியபிளை மார்க் பண்ணிட்டே போவோம், ஒய் ஆக்சிஸ்ல ஒரு வேரியபிளை மார்க் பண்ணிட்டே போவோம். இதுல ஒரு வேரியபிள் அன்னோன் வேரியபிளா இருக்கும், ஒன்னு வந்து நோன் வேரியபிளா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம எக்ஸ் ஆக்சிஸ்ல வந்து நோன் வேரியபிள் என்ன பண்ணுவோம், ஜான்வரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல். ஒய் ஆக்சிஸ்ல என்ன பண்ணுவோம், ஜான்வரில எவ்வளோ பாப்புலேஷன், பிப்ரவரில எவ்வளோ பாப்புலேஷன், அப்ப நம்பர் ஆஃப் பீப்புள் பாப்புலேஷன் வந்து ஒய் ஆக்சிஸ்ல டிரா பண்ணுவோம். ஸோ நோன் வேரியபிள் ஃபுல்லாக எக்ஸ் ஆக்சிஸ்ல பண்ணுவோம், அன்னோன் வேரியபிளை ஒய் ஆக்சிஸ்ல பண்ணுவோம். ரெக்ரெஷன்லையும் ஒரு வேரியபிள் நம்மளுக்கு நோனா இருக்க போது, ஒரு வேரியபிள் அன்னோனா இருக்க போது. அப்ப ஒரு வேரியபிள் டிபெண்டன்ட் வேரியபிள், இன்னொன்னு இண்டிபெண்டன்ட் வேரியபிள். ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ் ஆக்சிஸ்ல இருக்கிறது எப்பயுமே இண்டிபெண்டன்ட் வேரியபிளா இருக்கும், அதை நீங்க சேஞ்ச் பண்ணவே முடியாது, எதுக்கிட்டையும் டிபெண்டன்டாவே இருக்காது. நான் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன் இல்லையா, ஜான்வரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், இது எதுலையாவது டிபெண்டன்ட் ஆகுமா, இல்ல. இண்டிபெண்டன்டா எப்பயுமே ஜான்வரி முடிஞ்சா பிப்ரவரி முடிஞ்சா மார்ச், இந்த மாதிரி வந்துட்டே இருக்கும். ஆனா அந்த ஜான்வரி பிப்ரவரியை டிபெண்டன்ட் பண்ணி தான் நம்மளோட ரைஸ் கல்டிவேஷனா இருக்கலாம், இல்ல ஏதோ ஒரு டிசீஸ் அட்டாக் பண்றதா இருக்கலாம், பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகுறதா இருக்கலாம். அப்ப ஒய் ஆக்சிஸ்ல டிபெண்டன்ட் வேரியபிள் இருக்கும். ஸோ ரெண்டு வேரியபிள் கொடுத்து நம்மள ரெக்ரெஷன் லைன் வரைய சொன்னாங்க அப்படின்னா இண்டிபெண்டன்ட் வேரியபிளை யூஸ்வலா நம்ம வந்து எக்ஸ் ஆக்சிஸ்ல எடுத்துப்போம், டிபெண்டன்ட் வேரியபிளை ஒய் ஆக்சிஸ்ல எடுத்துப்போம். இப்ப ரெண்டு வேரியபிள் அதுக்கு மேற்பட்ட வேரியபிளோட ஆவரேஜ் ரிலேஷன்ஷிப்பை மெஷர் பண்ண போறோம். ஒன்று அன்னோனா இருக்கும், ஒன்று நோனா இருக்கும், ஒன்று டிபெண்டன்ட் வேரியபிளா இருக்கும், இன்னொன்று இண்டிபெண்டன்ட் வேரியபிளா இருக்கும். நீங்க நம்ம டிகிரி படிக்கையில இதை வந்து நம்ம லேப்ல பண்ணியிருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ் ஆக்சிஸ்ல என்ன பண்ணுவோம் அப்படின்னா 0.5 கிராம் கார்போஹைட்ரேட், 1 கிராம் கார்போஹைட்ரேட், 1.5 கிராம் கார்போஹைட்ரேட், இதுக்கெல்லாம் ஆப்டிக்கல் டென்சிட்டி பார்த்துருப்போம் ஸ்பெக்ட்ரோஃபோட்டோமீட்டர்ல. அதுக்கப்புறம் அவங்க ஒரு சாம்பிள் கொடுத்துருப்பாங்க, இந்த நம்மளுக்கு தெரிஞ்ச வேல்யூ 0.5, 1, 1.5 எக்ஸ்ல போட்டுருவோம். அவங்க ஒரு சாம்பிள் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபிஷ் கொடுக்குறாங்க, இல்லை ஒரு மீட் கொடுக்குறாங்க அப்படின்னா அதுல எவ்வளவு கார்போஹைட்ரேட் இருக்குன்னு பார்த்துட்டு அந்த ஆப்டிக்கல் டென்சிட்டியை ஒய்ல வந்து ஆப்டிக்கல் டென்சிட்டியை நம்ம நேரம் ஒரு கோடு போட்டோம் அப்படின்னா எவ்வளவு கான்சென்ட்ரேஷன் ஆஃப் கார்போஹைட்ரேட் கொடுத்துருக்க சாம்பிள் இருக்குன்னு கண்டுபிடிப்போம். இது உங்களுக்கு ஞாபகம் இருந்தா ஞாபகம் வச்சுக்கோங்க, இல்லாட்டினா நீங்க அடுத்தடுத்து பார்க்குற கிராஃப்ல ஞாபகம் வந்துடும். நான் என்ன சொல்றேன் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு கார்போஹைட்ரேட் நம்மளுக்கு தெரிஞ்ச குளுக்கோஸ் எடுத்து 0.5 கிராம், 1 கிராம், 1.5 கிராம், 2 கிராம்னு எக்ஸ் ஆக்சிஸ்ல
மார்க் பண்ணிட்டு அதோட ஆப்டிக்கல் டென்சிட்டியை ஒய் ஆக்சிஸ்ல மார்க் பண்ணீங்கன்னா இப்படி ஒரு கிரீன் கலர்ல ஒரு கோடு வரும். ஒரு கிராஃப் மார்க் பண்ணிப்போம். ஓகே, இது நோன் வேல்யூ. இந்த கிரீன் கலர் கோடு நோன் வேல்யூ அப்படின்னா அன்னோன் வேல்யூ கொடுத்திருக்க சாம்பிள், ஒரு ஃபிஷ் கொடுத்திருப்பாங்க, மீட் கொடுத்திருப்பாங்க, அல்லது ஒரு இலை கூட கொடுத்திருப்பாங்க. அதை அரைச்சு அதை வந்து ஆப்டிக்கல் டென்சிட்டி பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் அது 3 வருது அப்படின்னா ஒய் ஆக்சிஸ்ல 3 போட்டு நேரா ஸ்ட்ரைட்டா எடுத்துட்டு வந்து இந்த நோன் வேல்யூ கிராஃப் கிரீன் கலர்ல நம்ம டச் பண்ணோம்னா அந்த இடத்துல வர்றது தான் அதோட கான்சென்ட்ரேஷன். ஓகேயா? ஓகே, நம்ம இப்ப எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூல பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கிராஃப்ல இப்ப நான் ப்ரீவியஸ் கிராஃப் பாருங்க, 2 ரெக்ரெஷன் லைன் இருக்கு. ஒன்னு வந்து கிரீன் வந்து நோன் வேல்யூ ரெக்ரெஷன். நான் சொன்னேன் இல்லையா, கார்போஹைட்ரேட் நம்மளே அளந்து எடுத்திருப்போம். 0.5, 1 கிராம், 1.5 கிராம்னு அளந்து எடுத்திருப்போம். கிரீன் வந்து நோன் வேரியபிளா இருக்கு. ஆனா இந்த ரெட் வந்து அன்னோன் வேரியபிளா இருக்கு. அப்ப இந்த இடத்துல 2 ரெக்ரெஷன் லைன் இருக்கு. புரியுதுங்களா? ஆனா சில டைம் ரெக்ரெஷன் லைன் ஒரே ஒரு லைன் தான் இருக்கும். அப்ப ஒரே ஒரு ரெக்ரெஷன் லைனா இருந்தா எய்தர் அது பெர்ஃபெக்ட் பாசிட்டிவ் கார்லேஷனா இருக்கும், இல்லட்னா பெர்ஃபெக்ட் நெகட்டிவ் கார்லேஷனா இருக்கும். நம்ம கார்லேஷன் படிக்கல 2 டைப்ஸ் ஆஃப் கார்லேஷன் படிச்சோம் இல்லையா? அந்த கார்லேஷன்ல பெர்ஃபெக்ட் பாசிட்டிவ் கார்லேஷன் அல்லது பெர்ஃபெக்ட் நெகட்டிவ் கார்லேஷன்னா நம்மளோட கிராஃப்ல ஒரே ஒரு லைன் தான் இருக்கும். அப்ப பெர்ஃபெக்ட் பாசிட்டிவ் கார்லேஷன் எப்படி இருக்குன்றத பாருங்க. பெர்ஃபெக்ட் பாசிட்டிவ் கார்லேஷன் வந்து இன்க்ரீசிங் ஆர்டர்ல இருக்கு. பெர்ஃபெக்ட் நெகட்டிவ் கார்லேஷன் வந்து டிக்ரீசிங் ஆர்டர்ல இருக்கு. பட் இங்க क्वेश्चनல என்னதான் வரப்போகுதுன்னா, ஒரே ஒரு ரெக்ரெஷன் லைன் இருந்தா அது என்ன சொல்ல வருது, என்ன கார்லேஷன் அப்படின்னா either it will be perfect positive correlation or perfect negative correlation. ஓகே, செகண்ட் பாயிண்ட், ரெக்ரெஷன்ல இருந்து என்ன மாதிரி क्वेश्चन வரணும் அப்படின்னா, ரெண்டு வேரியபிளுக்கு இடையில கார்லேஷனே இல்ல, அதுங்களுக்கு அது ரெண்டுமே வந்து ஒண்ணு சார்ந்தே இல்ல, 2 இண்டிபெண்டன்ட் வேரியபிள் அப்படின்னா அது ரெண்டுமே ரைட் ஆங்கிள்ஸ்ல இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மீனோட வளர்ச்சிக்கு வந்து சாயில் இம்பார்ட்டன்ட்டே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க சாயில் வேற சாயில் வந்து அந்த மீன் வளர்க்குற தொட்டியில போட்டே வரீங்க. ஆனா மீனோட வளர்ச்சி வந்து அது சாயிலோட நீங்க மாத்துறதுக்கும் அந்த மீனுக்கும் சம்பந்தமே இல்லை அப்படின்னா 2 இண்டிபெண்டன்ட் வேரியபிள் ஒன்னோட ஒன்னு சார்ந்து இல்ல, மீனோட growthக்கும் சாயிலோட சேஞ்சஸ்க்கும் கார்லேஷனே ஆகல அப்படின்னா நோ கார்லேஷன். ஸோ ரெண்டு வேரியபிள் கார்லேட்டே ஆகல, அதுக்கு இடையில எந்த ரிலேஷன்ஷிப்பும் இல்ல, 2 இண்டிபெண்டன்ட் வேரியபிள் அப்படின்னா ரெக்ரெஷன் லைன் வந்து ரைட் ஆங்கிள்ஸ்ல இருக்கும். நீங்க பாக்குறீங்க இல்லையா, இது மாதிரி ரைட் ஆங்கிள்ஸ்ல இருந்தா அது என்ன சொல்ல வருது, நோ கார்லேஷன் பிட்வீன் த 2 வேரியபிள்ஸ் அப்படின்றத சொல்ல வருது. நெக்ஸ்ட் ஒன், high degree correlation, low degree correlation. இது எப்படி நம்ம பார்க்கிறது? So as usual regression graph பண்றோம். regression analysis graphல ரெண்டு regression line இருக்கு. ஒன்னு known regression line, இன்னொன்னு unknown regression line. இது ரெண்டுமே பக்கத்துல இருக்கு, nearer இருக்கு. If the regression lines are nearer, ரெண்டு regression lineம் பக்கத்துல இருந்தா high degree correlation. ரெண்டு regression lineம் தள்ளி farther ரொம்ப far away இருந்துச்சு அப்படின்னா அது low degree correlation. ஸோ ரெண்டு வேரியபிளுமே ஒன்னோட ஒன்று ரொம்ப டிபெண்டா, இவங்க ஸ்பீடா போனா அவங்களும் ஸ்பீடா போவாங்க, இவங்க ஸ்லோவா போனா அவங்களும் ஸ்லோவா போவாங்க, அப்படி ரொம்ப கார்லேட் ஆச்சு ரிலேஷன்ஷிப் அப்படின்னா அது ஹை டிகிரி கார்லேஷன். அது வந்து ரெக்ரெஷன் லைன்ஸ் ரொம்ப நியரரா இருக்கும். லோ டிகிரி கார்லேஷன் டிபெண்டன்ட் தான், ஆனா அவ்வளோ டிபெண்டன்ட்லாம் இல்ல. ஓகேயா, உன்னோட ஒண்ணு சார்ந்து இருக்கிறது கம்மியா தான் சார்ந்து இருக்கு. லோ டிகிரி கார்லேஷன் அப்படின்னா அந்த ரெக்ரெஷன் லைன்ஸ் தள்ளி இருக்கும், ஃபார்தரா இருக்கும். இப்ப நம்ம படிச்சது எல்லாத்தையுமே நம்ம ஒரு தடவை சம்மரைஸ் பண்ணிடலாம். இதுதான் உங்களுக்கு எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூல வரப்போறது. ரெக்ரெஷன்ல ஒரே ஒரு ரெக்ரெஷன் லைன் இருந்துச்சு அப்படின்னா அது பெர்ஃபெக்ட் பாசிட்டிவ் கார்லேஷன் ஆர் பெர்ஃபெக்ட் நெகட்டிவ் கார்லேஷன். ரெண்டுக்கும் எப்படி கிராஃப் இருக்குன்றத நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். செகண்ட் ஒன், ரெக்ரெஷன் லைன் ஒன்னோட ஒன்று ரைட் ஆங்கிள்ஸ்ல இருந்தா அந்த 2 வேரியபிளுமே நோ கார்லேஷன், அதுக்கு இடையில அது ரெண்டுமே இண்டிபெண்டன்ட் வேரியபிள், நோ கார்லேஷன் அப்படின்றத அது இம்ப்ளை பண்ணுது. மூணாவதா, ரெண்டு ரெக்ரெஷன் லைனும் நியரரா இருந்துச்சு அப்படின்னா அந்த ரெண்டு வேரியபிளும் ஹை டிகிரி ஆஃப் கார்லேஷனை சொல்லுது. ரெண்டு ரெக்ரெஷன் லைனும் ஃபார்தர் தள்ளி இருந்தா ரெண்டு வேரியபிளுக்கு இடையில லெஸ்ஸர் டிகிரி ஆஃப் கார்லேஷன் இருக்குன்னு அர்த்தம். ஓகே, இப்போ இந்த பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன்ன்றது இந்த ரெண்டு லைனும் இன்டர்செக்ட் ஆகிற ஒரு இடம். இந்த ரெண்டு லைனும் இன்டர்செக்ட் ஆகிற ஒரு இடம் தான் ஆவரேஜ் ஆஃப் எக்ஸ் அண்ட் ஒய்.
இந்த எக்ஸோட ஆவரேஜ் கண்டுபிடிக்கணும், ஒய்யோட ஆவரேஜ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன்ல இருந்து ஒய்க்கு ஒரு நேர ஒரு கோடு போட்டீங்கன்னா அது ஒரு வேல்யூ காமிக்குதா, 0.2க்கும் 0.3க்கு நடுவில், இதுதான் ஒய்யோட ஆவரேஜ். அதே இது இந்த பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன்ல இருந்து ஸ்ட்ரைட்டா எக்ஸுக்கு ஒரு கோடு போட்டோம் அப்படின்னா அதுதான் எக்ஸோட ஆவரேஜ். ஸோ பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன், இந்த ரெக்ரெஷன் லைனோட பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் என்ன சொல்லுது அப்படின்னா நீங்க கார்லேஷன் எழுதக்கூடாது. ஆன்சர் ஆப்ஷன் என்னது, ஆவரேஜ் ஆஃப் எக்ஸ் அண்ட் ஒய். ஸோ ரெக்ரெஷன் அப்படின்றது என்ன படிச்சோம் அப்படின்னா மெஷர் ஆஃப் ஆவரேஜ் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் டூ வேரியபிள்ஸ். ஆவரேஜ் அப்படின்ற வார்த்தையை ஞாபகம் வச்சுக்கோங்க. ரெக்ரெஷன்னா ரெக்ரெஷனோட சிம்பிளா ஒரு இங்கிலீஷ்ல வந்து அதோட மீனிங் என்ன அப்படின்னா ரெக்ரெஷன்னா கொஞ்சம் கம்மியா பேக் போறது, ஸ்டெப் பேக் பண்றது, அந்த மாதிரி தான் அதோட மீனிங். பட் நம்மளுக்கு பயாலஜிக்கலா என்ன மீனிங் அப்படின்னா ரெக்ரெஷன் பயோஸ்டாட்டிஸ்டிக்ஸை பொறுத்த வரைக்கும் ஆவரேஜ் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் டூ ஆர் மோர் வேரியபிள்ஸ். தேங்க்யூ.